இந்த தேர்தல் களத்திலே ஒரு துரோக கூட்டம் ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார்கள். அந்த துரோகி யார் என்று சொன்னால், என் வயிற்றில் பிறந்த அன்புமணி செய்த, எனக்கு செய்த, என்னுடைய கட்சிக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தினால் மணிக்கணக்கிலே சொல்ல முடியும். பார்வையாளர் நீங்கள் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள். இப்படி ஒரு மகனா? நான் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த துரோக கூட்டத்துக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல. அதிகாரம் கையிலே வரும்போது பணம் பண்ணுவதுதான் இவர்களுடைய வேலை. அதனாலே தயவு செய்து இவர்கள் நிற்கின்ற 18 தொகுதி என்று நினைக்கிறேன், அந்த தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அந்த 18 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைதான், என்னிடம் பாடம் கற்றவர்கள் தான், என்னிடம் பயின்றவர்கள் தான். ஆனால் இன்று பணத்திற்காக அணி மாறி அங்கே அன்புமணியிடம் போய் நிற்கிறார்கள்.